Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் ஏரியா அண்ட் வால்யூம் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 7.3 எக்ஸசைஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ்க்கு சம்மந்தப்பட்டது மொத்தமே 5 எக்ஸாம்பிள் தான் இருக்கும். டக்குன்னு வந்து பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண டாபிக்ஸ்க்கான ஸ்கூல் புக் சம்ஸில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல்லே 120 days மேக்ஸ் பேட்ச்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அடுத்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அந்த மாதிரி வந்து டாபிக் வைஸ் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருப்போம். இல்லை டாபிக்ஸ் வந்து தனித்தனியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் தனியாக வந்து நம்ம ப்ளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியாக இருக்குது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியாக இருக்குது, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதே போல் ஏரியா அண்ட் வால்யூம் எல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனியாகவும் பிரித்து வச்சுருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க ஃபுல்லாக ஸ்கூல் புக் சம்ஸ் வந்து நம்மளோட சேனலில் இருக்க ப்ளேலிஸ்ட்லேயே வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூம்லேயே 24, ஓகேங்களா? ஸோ கிளாஸ் நம்பர் 24 வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கான முதல் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா example 7.24. A toy is in the shape of a cylinder surmounted by a hemisphere. The height of the toy is 25 cm. Find the total surface area of the toy if its common diameter is 12 cm. ஒரு உருளையின் மீது ஒரு அரைக்கோளம் இணைந்தவாறு உள்ள ஒரு பொம்மையின் மொத்த உயரம் 25 சென்டிமீட்டர் ஆகும். அதன் விட்டம் 12 சென்டிமீட்டர் எனில் பொம்மையின் மொத்த புறப்பரப்பை காண்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பொம்மை இருக்குது, அந்த பொம்மை வந்து கீழே வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது, அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புக்கு மேலே ஹெமிஸ்பியர் வந்து இருக்குது, அதாவது உருளை வடிவத்துக்கு மேலே அரைக்கோளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லுவோம், கீழே இருக்கக்கூடிய உருளை வந்து இந்த மாதிரி இருக்குமா, அப்போ மேலே வரக்கூடிய அரைக்கோளம்னா எப்படிங்க இருக்கும், இப்படி தானே இருக்கும். அப்போ இதுக்கு மேலே இப்படி வந்து கவர் ஆகிருக்கும், அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்போட மேலே வந்து ஹெமிஸ்பியரை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க, அரைக்கோளம் வந்து அட்டாச் ஆகிருக்கு. மொத்தமாக அதோட காமன் ஹைட் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, 25 சென்டிமீட்டர்ன்றது வந்து சொல்லிட்டாங்க. அதோட விட்டம் காமன் டயாமீட்டர் அது வந்து பார்த்திங்கன்னா 12 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் வந்து என்னவாக இருக்கும், டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ், அப்போ 12/2னா 6 சென்டிமீட்டர் ரேடியஸாக வந்து இருக்கும். நமக்கு இதில் என்ன கேட்டிருக்காங்க, மொத்த புறப்பரப்பு, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ சிலிண்டரோட ஹைட்டோட போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் நமக்கு வேணும் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு இப்போ மொத்தமாக வந்து சிலிண்டர் இருக்குது, இங்கே ஹெமிஸ்பியர் இருக்குது, இது ரெண்டுமே சேர்ந்து தான் அதோட ஹைட் வந்து 25ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் இருந்து நம்ம சிலிண்டரோட ஹைட் வந்து தனியாக கண்டுபிடிக்கணும்னா அந்த ஹெமிஸ்பியரோட விஷயம் வந்து ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் அந்த சிலிண்டரில் இருக்கக்கூடிய ஹைட் எவ்வளோங்கிறது மைனஸ் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அது எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்னது, 6 சென்டிமீட்டர் வந்து வந்துடும் இல்லைங்களா? அப்போ அந்த 6 கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 25 கூட சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிலிண்டரோட போர்ஷன் மட்டும் நமக்கு என்ன ஆகும், அதோட அளவு வந்து தெரியும். அப்போ 25 - 6னா 19 சென்டிமீட்டர். அப்போ உருளையின் உயரம் வந்து என்ன கிடைக்குது, 19 கிடைக்குது. இப்போது டிஎஸ்ஏ மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும்னா சிலிண்டரோட சிஎஸ்ஏ, ஹெமிஸ்பியரோட சிஎஸ்ஏ ப்ளஸ் அதோட பேஸ் ஏரியா மூணையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், டிஎஸ்ஏ கிடைக்கும். மொத்தமாக ஒரு விஷயத்துக்கான டிஎஸ்ஏ வந்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். 2 சைஸ், அதாவது 2 வடிவங்கள் இணைஞ்சிருக்கு, இப்போ கோன், சிலிண்டர் இந்த மாதிரி வந்து இணைஞ்சிருக்கு, இல்லை வேறு ஏதோ இன்னொரு வடிவமும் ஷேப்பும் சேர்ந்து மொத்தமாக 3 வந்து இணைஞ்சிருக்கு, இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இதோட மொத்த புறப்பரப்பு டிஎஸ்ஐ கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து காமனாக கேட்டுட்டாங்கன்னா அதோட சிஎஸ்ஐ ஆட் பண்ணிட்டு அது கூடவே பேஸ் ஏரியா, ஓகேங்களா, அடிப்பரப்பு, அதையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ சிலிண்டரோட சிஎஸ்ஏ 2πRh, ஹெமிஸ்பியரோட சிஎஸ்ஏ 2πr², பேஸ் ஏரியாவோட ஃபார்முலா πr². ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், இந்த 2πRh வந்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம், 2πRh ப்ளஸ் இங்கே பாருங்கள் πr², இங்கேயும் πr², இது 2πr², இது வெறும் 1πr². அப்போ 2 + 1 என்ன வந்துடும், 3πr². ஓகே, இப்போ இதில் வந்து நம்மளால் காமனாக ஏதாவது எடுக்க முடியுதான்னு பார்ப்போமா? ஸோ காமன் பார்த்தா இங்கே ஒரு பை இருக்குது, இங்கே ஒரு பை இருக்குது. ஸோ பை வந்து காமனாக எடுத்துடலாம், இங்கே ஒரு ஆர், இங்கே ஒரு ஆர் காமனாக எடுக்க முடியும் நம்மளால் இல்லையா? அப்போ இங்கே ஒரு ஆர் வந்து உள்ளே ஸ்டே ஆகும். ஸோ இதை தாண்டி வேறு எதுவும் காமனாக எடுக்க முடியாது. இந்த 2 இருக்குது உள்ள, மிச்சம் என்ன இருக்குது, 2 இருக்குது, இந்த பை எடுத்தாச்சு, ஆர் எடுத்தாச்சு, மிச்சம் இங்கே உள்ள ஹைச் இருக்குது. சரி, இந்த 3 வந்து உள்ளே தான் இருக்குது, இந்த பையை வெளியே எடுத்தாச்சு, இந்த r²லேருந்து ஒரு ஆர் வெளியே எடுத்தாச்சு, இன்னும் ஒரு ஆர் வந்து நமக்கு உள்ளே இருக்கும், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாமே இங்கே சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே பை இருக்கா, பைக்கு பதில் என்ன போடுவோம், 22/7 போடுவோம். ரேடியஸ் வந்து நமக்கு என்ன தெரியும், 6ன்னு தெரியும். சரி, 2 இன்ட்டு இந்த ஹைட்டுக்கு என்னங்க போடுறது, 19 போடுறதா இல்லை 25 போடுறதா இல்லை 6 போடுறதா, என்ன போடுறது? இங்கே ரேடியஸ்க்கு 6 போட்டோம், ஓகே. அதே ரேடியஸை தான் ஹெமிஸ்பியரோட ஹைட்டுன்னு வந்து கன்சிடர் பண்ணி இங்கே 25லேருந்து 6 சப்ட்ராக்ட்
பண்ணி சிலிண்டரோடது 19 எடுத்தோம். அப்போ இங்கே எதோட ஹைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது எதோட ஹைட்டு CSI ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா தானே. அப்போ இந்த ஹைட்டுக்கு என்ன போடணும் 19 தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ சிலிண்டரோட ஹைட் வந்து 19 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா. சரி ப்ளஸ் 3 ஆரா, அப்போ 3 × 6க்கு பதிலாக 6 அவ்வளோதான். அப்போ அடுத்தது 22/7 × 6 இது என்ன வரும் 2 × 19 38 ப்ளஸ் 3 × 16 18. ஓகேவா. ஸோ அடுத்தது அந்த 38 + 18 இருந்துச்சு இல்லைங்களா, அது ரெண்டையும் ஆட் பண்ணால் 56. அப்போ மிச்சம் முன்னாடி என்ன இருந்துச்சு 22/7 × 6. அந்த ப்ராக்கெட்டில் இருந்தால் 38யும் 18யும் ஆட் பண்ணப்போ 56. இப்போ இதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுவோமா. 7 டேபிளில் நம்மளால் அடிக்க முடியும். ஸோ 1 7 is 7, 8 7s are 56. ஸோ மிச்சம் நம்மள்ட்ட என்ன இருக்குது 22 × 6 × 8 இருக்குது. இது மூணையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ 22வையும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 6 2s are 12, மிச்சம் 1, 6 2s are 12, மிச்சம் 1ஓட சேர்த்தா 13. ஸோ இப்போ இது என்ன வரும் 132 × பின்னாடி என்ன இருக்குது ஒரு 8 இருக்குது. இப்போ இது கூட நம்ம மல்டிபிள் பண்ணுவோமா. அப்போ 132 × 8, 8 2s are 16, மிச்சம் 1, 8 3s are 24, மிச்சம் 1ஓட சேர்த்தா 5 25, மிச்சம் 2 இருக்குமா. 8 1 is 8 ப்ளஸ் 2 வந்து 10. அப்போ என்ன கிடைக்குது 1056 cm². இதோட மொத்த புறப்பரப்பு TSA என்ன கிடைக்குது 1056ங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. அவ்வளோதான். So next example 7.25. A jewel box is in the shape of a cuboid of dimensions 30 cm, 15 cm into 10 cm surmounted by a half part of a cylinder. Find the volume of the box. ஒரு கன செவ்வகத்தின் மீது அரை உருளை உள்ளவாறு ஒரு நகைப்பெட்டி உள்ளது. கன செவ்வகத்தின் பரிமாணங்கள் 30 cm × 15 cm × 10 cm எனில் நகைப்பெட்டியின் கன அளவு காண்க. ஸோ இதுதாங்க அந்த ஜுவல் பாக்ஸு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க க்யூபாய்டு ஷேப்பில் வந்து அந்த டைமென்ஷன் இருக்குது, அதுக்கு மேலே பாதி சிலிண்டர் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு நகைப்பெட்டி வந்து இருக்குங்க, கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா க்யூபாய்டு. ஓகேங்களா. ஸோ க்யூபாய்டு ஷேப் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ அதாவது அந்த பெட்டி இப்படி இருக்கும் இல்லையா, பெட்டி ப்ளஸ் அதோட உட்புறம் அது எல்லாமே சேர்த்தா அது என்னது க்யூபாய்டு. மேலே இருக்கக்கூடியது பாதியாக நமக்கு எப்படி இருக்கும் இப்படி தான் அது மூடி இருக்கும் இல்லைங்களா. அந்த மூடி வந்து எப்படி இருக்குது பாதி சிலிண்டராக வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த ரெண்டு ஷேப் வந்து சேர்ந்துருக்கு. அப்போ அந்த ரெண்டு ஷேப்பும் சேர்ந்தது தான் வந்து ஜுவல் பாக்ஸு. அப்போ அந்த பாக்ஸோட வால்யூம் அதோட கன அளவு நகைப்பெட்டியின் கன அளவு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மக்கிட்ட இப்போ எத்தனை ஷேப் இருக்குது 2 ஷேப் இருக்குது. ஒன்று க்யூபாய்டு, இன்னொன்று சிலிண்டர். சரிங்களா. ஸோ கிவன்லேருந்து க்யூபாய்டோட லென்த்து வந்து 30, பிரெத் வந்து 15, ஹைட்டு வந்து 10. சரிங்களா. அப்போ அதே போல் சிலிண்டரில் வரக்கூடிய ஹைட்டை நம்ம என்ன பண்ணுறோம் H2ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்கே H1ன்னு கொடுத்துட்டோம் இல்லைங்களா, அதனால் இங்கே H2 ஹைட் வந்து 2வது ஹைட்டு. ஓகேங்களா. அப்போ இது வந்து 30, ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 15/2ன்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எப்படிங்க 15/2 அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அளவு இந்த 15 இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய பாதி அளவு தான் அதுன்னு வந்து வரும். ஓகேங்களா. ஸோ அந்த ரேடியஸ் வந்து என்ன வரும் இங்கே கிவனில் இருக்கக்கூடிய 15ல் இருக்கக்கூடிய பாதி அளவு தான் இந்த ரேடியஸ் அப்படிங்கிறது நம்மளோட கன்சிடரேஷனில் வரும். ஓகேவா. சரி, இப்போ பாக்ஸோட வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா வால்யூம் ஆஃப் க்யூபாய்டையும் ப்ளஸ் 1/2 வால்யூம் ஆஃப் சிலிண்டர்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அது முழு சிலிண்டர் கிடையாது இல்லையா, பாதி சிலிண்டர் தான். அவங்களே அரை உருளை ஹாஃப் சிலிண்டர் அப்படிங்கிறது அவங்களே ஹாஃப் பார்ட் ஆஃப் அ சிலிண்டருங்கிறத அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 1/2 வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படின்னு எடுத்திருக்கோம். இது என்னது 1/2ங்கிறது எதை மீன் பண்ணுது பாதி அப்படிங்கிறத நமக்கு மீன் பண்ணுது. கன செவ்வகத்தின் கன அளவு ப்ளஸ் பாதி உருளையின் கன அளவு, அந்த பாதிக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம் 1/2ன்னு போட்டிருக்கோம். சரி, அப்போ வால்யூம் ஆஃப் க்யூபாய்டோட ஃபார்முலா என்னது L × B × H. சரிங்களா. கன செவ்வகத்தின் கன அளவு என்னது L × B × H. ஏன் இங்கே H1 போட்டிருக்கோம், ஏன்னா நம்ம க்யூபாய்டுக்கு இங்கே ஹைட் 1 எடுத்திருக்கோம், சிலிண்டருக்கு ஹைட் வந்து 2ன்னு வந்து பேர் வச்சுருக்கோம். அதனால தான். அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் உருளையின் கன அளவு ஃபார்முலா என்னது πr²h. ஸோ அங்கே ஹைட் வந்து செகண்டுன்னு எடுத்துருக்கனால ஹைட், அதாவது ஹைட்டுக்கு 2ன்னு வந்து பேர் கொடுத்துருக்கோம் H2. ஓகேவா. பாதி உருளை தான், பாதி சிலிண்டருங்கிறனால 1/2ங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ அடுத்து வந்து வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. L × B × H1க்கு அங்கே கொடுத்துருந்தது அப்படியே 30 15 10, 30 × 15 × 10 போட்டாச்சு ப்ளஸ் 1/2 பாதி சிலிண்டர். ஸோ 1/2 பைக்கு பதிலாக 22/7. ஆர் வந்து என்ன எடுத்திருக்கோம் 15/2. ஸோ 15/2 தான் ஹோல் ஸ்கொயர்னு வருமா. அப்போ 15/2ங்கிறத 2 தடவை பிரித்து எழுதணும். ஏன்னா ஹோல் ஸ்கொயர் தானே, 15க்கும் அந்த ஸ்கொயர் வரும் 2க்கும் அந்த ஸ்கொயர் வரும். ஸோ 15/2 × 15/2. ஹைட் 2 வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் 30ன்னு எடுத்திருக்கோம். க்யூபாயில் சிலிண்டருக்கு ஹைட் என்னது 30, அப்போ × 30 போட்டாச்சு. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அடுத்து
3 × 15 என்ன வரும் 45. இங்கே 2 zeros இருக்குது. அப்போ அது 3 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 4500. பார்த்தீங்களா? ஸோ உட்காந்து ரொம்ப மெனக்கெட்டெல்லாம் மல்டிபிள் பண்ண வேணாம். இந்த 2 0 பின்னாடி எழுதிக்கோங்க. 3 × 15 45 முன்னாடி எழுதிக்கோங்க. அவ்வளோதான். சரியா? ஸோ அடுத்தது இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இது 1 2 is to 11 2s are 22, இது 1 2 is to இது 15 2s are 30. ஓகேவா? சரி, மிச்சம் என்னென்ன இருக்குன்னு எடுத்து எழுதுவோமா? ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 11 × 15 × 15 × 15 இருக்குது. டிவிஷனில் ஒரே ஒரு 7 மட்டும் நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? இது ஃப்ரண்ட்டில் 2 இருக்குது. ஓகே, உள்ளுக்குள்ளே இருக்கிறதுல ஒரே ஒரு 7 மட்டும் நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போது 4500 ப்ளஸ் இப்போ இந்த 2 × 7 என்ன பண்ணிடலாம் 14 ஒரே இதாக நம்ம எழுதிடலாம். இந்த 11 × 15 × 15 × 15 இதை மொத்தமாக நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 37,125 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா 15 × 15 போடுவோம். இல்லை 15³ எனக்கு தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போடலாம். இப்போ 15 × 15 225 வரும். அதை மறுபடியும் 15ஓட மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 3375 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதாவது 15³ வேல்யூ 3375. அதை 11ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 37,125 கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ இது என்ன பண்ணலாம்னா இந்த 37,125 14 நம்ம என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்துருவோமா? ஸோ 4500 ப்ளஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா 7 டேபிளால் டிவைட் பண்ணிட்டு அடுத்து 2 டேபிளால் டிவைட் பண்ணலாம். இல்லைனா 2ஆல் டிவைட் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் 7ஆலையும் டிவைட் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ பண்ணி பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 7 டேபிளால் போவோம். 2 7s are 14. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 37 அப்படின்ட்டுருக்கா. அப்போ 5 7s are 35. மிச்சம் 2 இருக்கும். 2 இந்த 1 சேர்ந்தால் 21 ஆச்சு. அப்போது 3 7s are 21 முடிஞ்சு. அடுத்து இந்த 2 மட்டும் தான் இருக்குது. 2 வந்து 7ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம 0 சேர்த்துட்டு இதை 25 அப்படின்னு நம்ம 1 சேர்த்துறோம். ஓகேங்களா? ஸோ என்ன வரும் 1 7 is 7, 2 7s are 14, 3 7s are 21 கிடைக்குதா? ஸோ 3 போட்டாச்சு, ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இருங்க, 25ல் 21 போச்சுன்னா மிச்சம் 4. இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இங்கே நான் வந்து ஒரு 0 சேர்க்குறேன். ஓகேவா? அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் 5 7s are 35 வரும். மிச்சம் ஒரு 5 இருக்கும். இங்கே பாயிண்ட் வச்சுருக்கனால 0 சேர்க்கலாம். அப்போ 7 7s are 49 சொல்லிட்டு மிச்சம் 1 வரும். ஸோ இது ஸோ ஆன் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். நம்ம இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 1 2 is 2. இங்கே என்ன ஒரு 2 2s are 4, இங்கே மிச்சம் 1, 6 2s are 12, மிச்சம் 1, 5 2s are 10, இது 3 இருக்கா, 1 2 is 2, இந்த மிச்சம் 1 அங்கிட்டு போகுமா, இது 7 2s are 14, மிச்சம் 1, 8 2s are 16, மிச்சம் 1, இங்கே ஆல்ரெடி டாட் இருக்குது, பின்னாடி ஒரு 0 வச்சோன்னா 5 2s are 10. அவ்வளோதான். ஓகேவா? சரி, இப்போ இது என்ன வந்திருக்கு 2651.7 இருக்குது. பின்னாடி 5 இருக்கா. நமக்கு டெசிமல் வேல்யூக்கு பின்னாடி 2 நம்பர் இருந்தாலே போதுமானது தான். நீங்கள் 785ன்னு எடுத்து எழுதினாலும் ஓகே, இல்லை 2 நம்பராக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த 5 வந்து ரவுண்ட் ஆஃப் நம்பர் தான். அப்போ இது கூட ஒன்று சேர்த்து இதை ரவுண்ட் பண்ணி 79 வந்து முடிச்சிடலாம். சரிங்களா? அப்போது அடுத்து 4500யும் இந்த 2651.79யும் ஆட் பண்ணணும். சரியா? பின்னாடி 2 0 சேர்த்துக்கலாமா? ஆட் பண்ணால் என்ன வரும் 1 5, இங்கே 1, இங்கே 1, 4 1 5 6 7. ஓகே, அவ்வளோதான். அப்போ 7151.79 சென்டிமீட்டர் கியூப். ஸோ இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் வால்யூம் கண்டுபிடிச்சிருக்கோம். போன சம்மில் ஏரியா கண்டுபிடிச்சோம் ஸ்கொயர். ஸோ இங்கே வால்யூம் கண்டுபிடிச்சனால இது என்னது நமக்கு வால்யூம் ஆஃப் த பாக்ஸ், ஜுவல் பாக்ஸோட கன அளவு வால்யூம் கண்டுபிடிச்சிருக்கனால இங்கே சென்டிமீட்டர் கியூப். அவ்வளோதான். So அடுத்த sum example 7.26. Arul has to make arrangements for the accommodation of 150 persons for his family function. For this purpose, he plans to build a tent which is in the shape of a cylinder surmounted by a cone. Each person occupies 4 square meter, அதாவது meter square of the space on ground and 40 cubic meter of air to breathe. What should be the height of the conical part of the tent if the height of cylindrical part is 8 meter? அருள் தனது குடும்ப விழாவிற்கு 150 நபர்கள் தங்குவதற்கு ஒரு கூடாரம் அமைக்கிறார். கூடாரத்தின் அடிப்பகுதி உருளை வடிவிலும் மேற்பகுதி கூம்பு வடிவிலும் உள்ளது. ஒருவர் தங்குவதற்கு 4 சதுர மீட்டர் அடிப்பகுதி பரப்பும் 40 கனமீட்டர் காற்றும் தேவைப்படுகிறது. கூடாரத்தில் உருளையின் உயரம் 8 மீட்டர் எனில் கூம்பின் உயரம் காண்க. ஸோ ஒரு டென்ட் வந்து மேக் பண்ணுறாங்கங்க. கீழே வந்து என்ன ஷேப்பில் வந்து நமக்கு இருக்குது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லையும் மேலே வந்து கோன் ஷேப்லையும் இருக்குது. ஸோ கூடாரம்ங்கிறது அப்படி தான் இருக்கும். இப்போ சர்க்கஸ் கூடாரம்லாம் இருக்குது. ஸோ எப்படிங்க இருக்கும் நமக்கு கீழே இப்படி வந்து இப்படி இருக்கும்,
சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும், மேலே வந்து இப்படி கோன் வந்து இருக்கும். ஸோ இதுதான் இப்படி தான் இப்படி இருக்கும் நமக்கான கூடாரம். இது நல்லா கொஞ்சம் எக்ஸ்பேண்டபிளாக வந்து இருக்கும். நான் வந்து சுருக்கி வந்து போட்டிருக்கனால உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ கூடாரங்கிறது எப்படி இருக்கும், சிம்பிளாக வந்து போகணுன்னா இப்படி இருக்கும். கீழே இருக்கிறது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக இருக்கும், மேலே இருக்கிறது கோனாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த சிலிண்டரோட ஹைட் அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புக்கு இருக்குது இல்லைங்களா, கீழே இருக்கக்கூடிய வந்து என்ன பண்ணுறாங்க 8 மீட்டர் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? உள்ளுக்குள்ளே ஒரு 150 பர்சன் வந்து இருக்கணும். அப்போ ஒரு பர்சனுக்கு பேஸ் ஏரியா அடிப்பரப்பு அந்த கீழே இருக்குது இல்லைங்களா, அந்த தரைப்பகுதியை 4 மீட்டர் ஸ்கொயர் வந்து அளவு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ 150 பர்சன்ஸ்க்கு எவ்வளோ தேவைப்படும், அப்போ கோனோட ஹைட் அந்த மேலே இருக்கக்கூடிய ஹைட் இருக்குது இல்லைங்களா, எவ்வளோ தூரம் தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மள்ட்ட கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுலேயும் வந்து காற்றோட அளவு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40 கனமீட்டருங்கிறது கொடுத்துருக்காங்க. கியூபிக் மீட்டர், அதாவது மீட்டர் கியூபுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து 150 பேர் உள்ளே இருக்கணும்னா அது எவ்வளோ வந்து தேவை, ஹைட்டு அந்த கோனோட ஹைட் வந்து மேலே எவ்வளோ தூக்கணும், இதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான சம் தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும், சிலிண்டரோட இந்த சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டோட ஹைட் வந்து 8ன்னு தெரிஞ்சிருச்சு. அது வந்து எடுத்து எழுதியாச்சு. இந்த ஹைட்டு 2, இந்த கோனோட ஹைட் தான் எவ்வளோ தூக்கி கட்டணுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஹைட் 2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு பர்சனோட அளவு 4 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. அப்போ மொத்தமாக எத்தனை பர்சன் உள்ளே வர போகிறாங்க, 150 பர்சன் வந்து உள்ளுக்குள்ளே வர போகிறாங்க. அப்போ மொத்த கீழே இருக்கக்கூடிய பரப்பு அந்த அடிப்பரப்பு எவ்வளோ, பேஸ் ஏரியா மொத்த அடிப்பரப்பு 150 × 4. ஒரு நபருக்கு 4னா 150 பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னா 150 × 4 தானே. அப்போ 15 × 4ங்கிறது 60ன்னு தெரியும். பின்னாடி இருக்க அந்த ஜீரோவையும் சேர்த்துக்கலாம். அப்போ அந்த பேஸ் ஏரியா மொத்த அடிப்பரப்போட ஃபார்முலா என்னது, πr². அப்போ πr² = 600 எழுதிக்கலாமா. இதை ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா பின்னாடி ஒரு சப்ஸ்டியூஷன் வந்து தேவைப்படும், அதனால் இதை நம்ம ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்குவோம். ஸோ அடுத்து இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்க, வால்யூம் ஆஃப் ஏர் ரெக்வயர்ட் ஃபார் 1 பர்சன். ஒருவருக்கு தேவையான காற்றின் கன அளவு எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, 40 மீட்டர் கியூபிக் மீட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அப்போ 150 பேருக்கு எவ்வளோ வேணும்னு தேவைன்னா 150 × 40ன்னு போட்டால் போதும் தானே. அப்போ 15 × 4 60ங்கிறது தெரியும். இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ என்னது 6000 மீட்டர் கியூப் வேணுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த கிவன்லேருந்து ஒரு 2 விஷயம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். 150 பர்சன்ஸ்க்கு எவ்வளோ தேவைங்கிறத நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் கோன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர், வால்யூம் ஆஃப் கோன் இது ரெண்டுமே சேர்ந்து தான் என்னதுங்க நமக்கு 6000 அப்படிங்கிறது வருது இல்லைங்களா. ஸோ = 6000. ஓகேவா? ஸோ கண்டுபிடிச்சதை ஈக்குவல் போட்டு எழுதிட்டோம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்னது, πr²h. ஸோ சிலிண்டர் வந்து ஹைட் 1ங்கிறனால இங்கே h1ன்னு போட்டாச்சு. வால்யூம் ஆஃப் கோன் தான் நம்ம ஹைட் 2ன்னு வந்து அங்கே டினோட் பண்ணியிருக்கோம். அந்த வரக்கூடிய அந்த ஹைட் 2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ 1/3 πr² h2 = 6000 எழுதியாச்சு. இதில் இருக்கக்கூடிய காமன் டேர்ம்ஸ் என்ன, பை வந்து காமனாக இருக்குது, r² காமனாக இருக்குது, ரெண்டுலையுமே வெளியே எடுத்தாச்சு. இங்கே மிச்சம் ஹைட் 1 இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்குது, ப்ளஸ் 1/3 உள்ளே இருக்குது. இந்த πr² வெளியே எடுத்தாச்சு, h2 அப்படியே வச்சுக்கிறோம், = 6000. πr² பேஸ் ஏரியா நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், இங்கே 600 அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சு ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு போட்டோமா. அப்போ இந்த πr² பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 600 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஹைட் 1 சிலிண்டரோட ஹைட் எவ்வளவு, 8, அதை போட்டாச்சு. ப்ளஸ் 1/3 × ஹைட் 2 தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே அப்படியே இருக்குது. சரியா? இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 600 என்ன பண்ணலாம், இந்த பக்கம் டிவிஷனுக்கு கொண்டு போகலாமா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியாச்சு, மல்டிப்ளிகேஷனில் இந்த 600 இந்த பக்கம் டிவிஷனுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த 2 0க்கும் கேன்சல் ஆகிடுது. இது 1 6 is 6, இது 10 6 are 60. ஓகேவா? அப்போ மிச்சம் நம்மள்ட்ட என்ன இருக்கும், 8 + h2/3 = 10 இருக்கு. இந்த ப்ளஸ் 8 இங்கிட்ட வந்துச்சுன்னா -8 மாறுமா. அப்போ h2/3 = 10 - 8 ஆச்சா. அப்போ ஈக்குவல்ட்டு இதோட வேல்யூ என்ன வரும், 2ன்னு வரும். சரி, இப்போ நம்மள்ட்ட h2 = இந்த டிவிஷனில் இருக்க 3 அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனாக மாறுமா. அப்போ 2 × 3 = 6 மீட்டர். அவ்வளோதான். அப்போ ஹைட் 2 என்ன கிடைக்குது நமக்கு, 6 மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ அந்த கோனோட ஹைட் அவங்க எவ்வளோ வைக்கணும், 6 மீட்டருக்கு வந்து வைக்கணும். அடுத்தது fourth example 7.27. A funnel consists of a frustum of a cone attached to a cylindrical portion. So cone cylinder இது ரெண்டு போர்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 12 cm long attached at the bottom. If the total height be 20 cm, diameter of the cylindrical portion be 12 cm and the diameter of the top of the funnel be 24 cm, find the outer surface area of the funnel. ஸோ மொத்தமாக அந்த ஃபனலோட அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா மொத்தமாக கண்டுபிடிச்சி சொல்லு நம்மள்ட்ட கேட்டுருக்காங்க. ஒரு உருளையின் மீது ஒரு இடைக்கண்டம்
இணைந்தவாறு அமைந்த ஒரு புனல்னா என்னது ஃபனல் மொத்த உயரம் 20 சென்டிமீட்டர், உருளையின் உயரம் 12 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 12 சென்டிமீட்டர் ஆகும். இடைக்கண்டத்தின் மேற்புற விட்டம் 24 சென்டிமீட்டர் எனில் புனலின் வெளிப்புற பரப்பை கணக்கிடுக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெளிப்புறத்துக்கான டயாமீட்டர் வந்து நம்மள்ட்ட எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 24ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அவுட்டர் லேயருக்கு 24. அப்போ அதில் பாதி தான் நம்மளோட கேபிட்டல் லெட்டர் ரேடியஸ். ஓகேவா, அப்போ 12. சரி, அப்போ உட்புறத்துக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 12 சென்டிமீட்டர். அப்போ இன்னர் சைடு வந்து 12 அப்படின்னா அதோட ஸ்மால் லெட்டர் ஆர் என்னது, இதில் பாதி 6 சென்டிமீட்டர். ஓகேங்களா, சரி. அடுத்தது எதோட ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க, உருளை சிலிண்டரோட ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபனல் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும், கீழே சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனாக இருக்கும், மேலே வந்து பார்த்திங்கன்னா கோன் ஷேப் போர்ஷனாக வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டும் தான் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய ஹைட்டு வந்து தான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 12 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துட்டாங்க. மொத்த ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சரியா, அப்போ இந்த கோனோட ஹைட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த மொத்த ஹைட் 20லேருந்து இந்த சிலிண்டர் போர்ஷன் 12 கழிச்சோன்னா என்ன கிடைக்கும், 8 சென்டிமீட்டர் கிடைக்கும். அப்போ இதோட ஹைட் எவ்வளவு, 8 சென்டிமீட்டர்னு நம்ம அவங்க கொடுத்துருந்த கிவன்லேருந்தே கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. அப்போ ஹைட் 1 இது வந்து ஹைட் 1, இது வந்து ஹைட் 2. ஓகேங்களா, அப்போ ஹைட் 1 என்ன ஆயிடுது, 20லேருந்து 12 கழிச்சா 8 சென்டிமீட்டர்னு கிடச்சிடுது. சரி, இப்போ நமக்கு என்ன தேவைன்னா அந்த வெளிப்புற பரப்பு அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு எல் வந்து வேணும் நமக்கு. ஓகேங்களா, அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2πr/2 + π ஆஃப் ஆர் + ஆர் இன்ட்டு எல் அப்படிங்கிறது நம்மளோட ஃபார்முலா. அதாவது CSA ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் CSA ஆஃப் ஃப்ரஸ்டம், இப்படி தான் நம்ம எடுத்து அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்போ அதில் எல் தேவை இல்லையா, அப்போ நம்ம ஸ்லாண்ட் ஹைட் சாய் உயரம் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இதோட சாய் உயரம் கண்டுபிடிக்கணும்னா L = ஸ்கொயர் ரூட் ஆஃப் R - R ² + H1². ஓகேவா, சரி. கேபிட்டல் லெட்டர் ஆர் நமக்கு என்ன தெரியும், 12 தெரியும். ஸ்மால் லெட்டர் ஆர் என்ன தெரியும், 6 தெரியும். அப்போ 12 - 6 ² ப்ளஸ் ஹைட் 1 என்ன தெரியும், 8. அப்போ இது ஹைட் 1², அப்போ 8². அப்போ 12ல் 6 போச்சுன்னா என்ன வரும், 6 உள்ளுக்குள்ள ஒரு ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் 8². சரி, அப்போ 6² நமக்கு 36 ப்ளஸ் 8² 64. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 100ன்னு கிடைக்குது. ஸோ இதுக்குள்ளே ரூட்டுக்குள்ளே எப்படி பிரிக்கலாம், 100 10 × 10ன்னு பிரித்தா எல் வந்து என்ன கிடைக்கும், 10 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. சரி, ஸ்லாண்ட் ஹைட் கிடச்சிருச்சு. இப்போ கொண்டு வந்து நம்ம ஃபார்முலாவில் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. சரி, இப்போ இது ரெண்டு ஃபார்முலாவில் எது காமனாக இருக்குது, இங்கே ஒரு பை இங்கே ஒரு பை காமனாக எடுத்தாச்சு, மற்றபடி வேறு எதுவும் காமனாக இல்லை. அப்போ 2RH2 உள்ளே இருக்குது, இங்கே வந்து R + R × Lங்கிறது உள்ளே இருக்குது. சரியா, சரி. 2 இங்கே இருக்கட்டும். ஆரோட வேல்யூ வந்து ஸ்மால் லெட்டர் ஆரோட வேல்யூ 6ன்னு தெரியும். செகண்ட் ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12ன்னு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ப்ளஸ் கேபிட்டல் லெட்டர் ஆர் வந்து பார்த்திங்கன்னா 12ன்னு தெரியும், ஸ்மால் லெட்டர் ஆர் வந்து 6ன்னு தெரியும். இன்ட்டு வெளியே ஸ்லாண்ட் ஹைட் வந்து 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, சரி. இப்போ இந்த 2 × 6 வந்து 12, 12 × 12ங்கிறது 144ங்கிறது இங்கே தெரிஞ்சிருச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12 + 6 வந்து 18, 18 × 10 வந்து 180. ஓகேவா, அப்போ இங்கே வந்து நம்ம என்ன எழுதுவோம், ஈக்குவல் டு பை இன்ட்டு உள்ளுக்குள்ளே 144 ப்ளஸ் 180ன்னு எழுதுவோமா. ஸோ இதாங்க. ஸோ 144 + 18 × 10 அப்போ 144 + 180. சரி, இப்போ இந்த 144யும் 180யும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ 324ன்னு கிடைக்குதா. அப்போ 22/7 × 324. ஸோ இப்போ இந்த 324யும் 22வையும் மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ 2 4s are 8, 2 2s are 4, 2 3s are 6. அப்போ 2 4s are 8, 2 2s are 4, 2 3s are 6. அப்போ 8, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 12, 6 + 4 10, இது வந்து 11, இது வந்து 7 ஆச்சு. ஓகே, அப்போ 7128 நம்ம என்ன பண்ணணும், 7ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 1 7 is 7, இங்கே 1 7 is 7, இங்கே 1 இருக்குது. ஸோ இதை 2ஓட சேர்த்து 12ன்னு சேர்க்கணுன்னா இங்கே ஒரு 0 போட்டு இப்போ 12ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 1 7 is 7, 12ல் 7 போச்சு அப்படின்னா மிச்சம் 5. அடுத்தது 8 7s are 56ன்னு போடலாம். ஓகேவா, 56ல் அப்போ அதாவது 58ல் 56 போச்சுன்னா மிச்சம் 2 இருக்குது. ஸோ இங்கே பாயிண்ட் வச்சு இங்கே 0 சேர்த்தா இது வந்து என்ன பண்ணலாம், 2 7s are 14ன்னு எழுதலாம். அடுத்தது ஒரு 6 வந்து மிச்சம் இருக்கும், அது கூட 0 போட்டோன்னா அடுத்தது 8 7s are 56ன்னு எடுத்தால் அடுத்து வந்து பேலன்ஸ் வரும், ரிமைனிங் வந்துட்டு ஸோ ஆன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். நமக்கு டெசிமல் பின்னாடி ஒரு 2 வேல்யூ இருந்தாலே போதும். அப்போ 1018.28 அப்படிங்கிறதா நமக்கான வேல்யூ. ஓகேங்களா, அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ இதுதான். ஸோ பின்னாடி ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியாங்கிறனால இது என்ன பண்ணுறோம், சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதிக்கிறோம். அவ்வளோதான், சம் முடிஞ்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது லாஸ்ட் எக்ஸாம்பிள் 7.28. A hemispherical section is cut out from one face of a cubical block
such that the diameter L of the hemisphere is equal to side length of the cube. Determine the surface area of the remaining solid. கனசதுரத்தின் ஒரு பகுதியில் L அலகுகள் விட்டமுள்ள ஒரு அரைக்கோளம் வெட்டப்பட்டால் மீதமுள்ள திண்மத்தின் புறப்பரப்பை காண்க. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க, கியூபிக்கல். ஓகேங்களா. ஸோ கியூப்ல இருந்து இந்த ஹெமிஸ்பியரை உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா, அந்த ஹெமிஸ்பியர் இதை கட் பண்ணி எடுத்தால் மிச்சம் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ்க்கான புறப்பரப்பு அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே இருக்கக்கூடிய வேல்யூ 1/4 × 24 + π × L², இதை ஞாபகம் வச்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது. இல்லை அது எப்படிங்கிறத சொல்லி கொடுங்க அப்படின்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஆன்சரை நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கிட்டாலுமே ஓகே தான். பிகாஸ் இதுக்கு வந்து எந்த ஒரு வேல்யூஸும் கொடுக்க கிடையாது. ஸோ தியரி பார்ட்மே கொடுத்து இதுக்கு இதுதான் ஆன்சர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் தான். இங்கே ஹெமிஸ்பியரில் என்ன சொல்லியிருக்காங்க, ரேடியஸுக்கு பதிலாக L/2ன்னு எடுத்துக்கோங்கிறத அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏன்னா டயாமீட்டரை Lன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹெமிஸ்பியருக்கான ரேடியஸ் என்னவாக இருக்கும், L/2வாக தான் இருக்கும். ஓகேவா. சரி, அப்போ டயாமீட்டர் Lங்கிற பட்சத்தில் ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் L/2ன்னு எடுப்போம். அப்போ ரிமைனிங் இந்த ஹெமிஸ்பியரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் விஷயம் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபிக்கல் பார்ட், curved surface area of hemispherical part minus area of base of hemispherical part. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுறதை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ தமிழில் பார்க்குறீங்க அப்படின்னா, மீதமுள்ள திண்மத்தின் மொத்த பரப்பு ஈக்குவல் டு கனசதுரத்தின் மொத்த பரப்பு ப்ளஸ் அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு மைனஸ் அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு. சரியா. ஸோ இப்போ கனசதுரத்தின் மொத்த பரப்பு அப்படின்னா 6 × H² வரும். ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, Lன்னு கொடுத்துருக்கனால இந்த இடத்த L² சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ப்ளஸ் இந்த சிசி ஆஃப் ஹெமிஸ்பியர் அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு 2πr². சரியா. அடிப்பரப்பு அப்படின்னா என்னது, πr². ஓகேவா. ஸோ இதெல்லாமே எழுதியாச்சா. ஸோ அப்போ நான் எட்ஜுக்கு என்ன சொன்னேன், இங்கே Lன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை L சப்ஸ்டியூட் பண்ணனால இங்கே L² வந்துடுது. ப்ளஸ் இங்கே 2πr² மைனஸ் 1πr² வந்து சப்ராக்ட் பண்ணுறோன்னா இங்கே வெறும் 1, 2ல் 1 போச்சுன்னா 1 தானே வரும், πr² வந்துடுது. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா, ரேடியஸ்க்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம், இங்கே ஹெமிஸ்பியரோடது L/2ன்னு தானே அங்கே ஃப்ரண்ட்டில் எழுதணும். அப்போ L/2 த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்கா. சரி, அப்போ 6L² + π × இந்த ஸ்கொயர் இங்கேயும் பொருந்தும் இங்கேயும் பொருந்தும். அப்போ L² டிவைடட் பை 2² என்ன வரும், 4ன்னு வந்துடும். சரியா. ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நமக்கு என்ன வரும்னா, இந்த ரெண்டு இடத்துல L² காமனாக இருக்குது, வெளியே எடுத்துருவோம். உள்ளுக்குள்ளே யார் இருப்பா, 6 இருக்கும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும், π இருக்கும். இந்த L² வெளியே எடுத்தாச்சு, டிவைடட் பை 4. இப்போ என்ன பண்ணலாம், LCM எடுக்கலாமா. கீழே வந்து 1 இருக்கனால 4ஆலையும் மேலேயும் 4ஆலையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ L² × 6 × 4ங்கிறது 24 + π. இது ரெண்டையும் சேர்த்துக்குவோம் இல்லைங்களா, ஏன்னா டினாமினேட்டர் சேம் ஆயிரும். அப்போ கீழே ரெண்டு டினாமினேட்டரும் சேர்ந்தும் ஒரு தடவை 4ன்னு எழுதிடலாம். சரி, இப்போ இது ரெண்டுத்துக்குமே காமனாக 4 இருக்குது. அந்த காமன் 4ஐ நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா உள்ளுக்குள்ளே யார் இருப்பா, 24 + π. ஓகேவா. அப்போ L²/4 × 24 + π. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னது, ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏன்னா ஏரியா தானே அது, அவ்வளோதான். ஸோ இந்த சம்முக்கு இந்த டேர்மை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ இந்த ஏரியா தேவை அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் இது எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி அந்த சம் வந்துச்சுன்னா இதை மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.